Hi guys, a very good evening. Very good evening pa. Audio video clear ah irukka pa? Audio video clear ah irukka? Session ஆரம்பிச்சிடலாமா? ஓகே பா. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒரு 1000 எரர்ஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ இந்த பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு 414th எரர்ல இருக்கும் சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாச்சு, அதை பார்ட்டாக பிரிச்சாச்சு. ஸோ எந்த பார்ட்டில் எரர் இருக்கலாம் அப்படின்றத கெஸ் பண்ணி சொல்றதா உங்களுடைய வேலை சரிங்களா? ஸோ டைமர் ஓடிட்டு இருக்கு. இந்த டைமர் ஓடுறதுக்கு முன்னாடி என்ன எரர் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, சொல்ல முடியலன்னா எந்த பார்ட்ல எரர்னாச்சும் சொல்லுங்க ஓகேங்களா? The meeting was held upon for an hour due to non-availability of the committee members. Committee members available இல்லாததுனால என்ன பண்ணாங்களாம், ஒரு மணி நேரம் மீட்டிங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மணி நேரம் மீட்டிங்கை வந்து தள்ளி போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், அல்லது மீட்டிங்கை வந்து ஒதுக்கி வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ the meeting was held upon இல்ல held up சரிங்களா? hold upனா பிடிச்சு வைக்கிறது, held upனா அதோட past tense ஓகேங்களா? So the meeting was held up for an hour due to non-availability of committee members என்றது கரெக்டா இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், ஆப்ஷன் டி ல சொல்லலாமாப்பா? ஆப்ஷன் டி is the right answer. Very good பா. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். No talking on the dinner table is an absolute rule. டின்னர் டேபிள்ல சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஒரு அப்சல்யூட்டான ரூல்ன்றாங்க. என்னப்பா சொல்லலாம்? டைமர் முடியறதுக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கப்பா. No talking on the dinner table is an absolute rule. Rule என்றது singular, article an யூஸ் பண்ணலாம், absolute என்றது vowel sound, அதனால an என்றது யூஸ் பண்ணலாம். ஸோ சென்டென்ஸ் கரெக்டாக தான் இருக்கு, மாற்றணுன்ற அவசியம் கிடையாது சரிங்களா? சென்டென்ஸ் கரெக்டாக தான் இருக்கு, மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் one of the students is always late to the class. He has been warned by the teacher many times, but still he keeps on being late. ஸோ கிளாஸில் ஏதோ ஒரு பையன் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்பயுமே லேட்டாக வருவானா. டீச்சர் வந்து எத்தனையோ வாட்டி வார்னிங் கொடுத்துட்டாங்களாம், அப்பயும் அவன் என்ன பண்ணுறானா, லேட்டாக தான் வந்துக்கிட்டே இருக்கானா. என்ன சொல்லலாம்? One of the students is always, one of ஃபாலோ பண்ணி எப்பயுமே ப்ளூரல் நவுன் வரணும், சிங்குலர் வேர்ப் வரணும். ப்ளூரல் நவுன் சிங்குலர் வேர்ப் கரெக்டாக தான் இருக்கு சரிங்களா? டு த கிளாஸ் he has been என்ன வரணும், V3 தானே வரணும். he has been warned ன்னு வரணும். he has been warned by the teacher many times but still he keeps on being late அப்படின்றது கரெக்ட். ஸோ warn வரக்கூடாது, warned ன்னு வரணும். எங்க இருக்கு? ஆப்ஷன் டி ல தான் சொல்லலாமாப்பா? ஆப்ஷன் டி தான் இருக்குன்னு சொல்லலாமா? சூப்பர் guys, சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி வெல் டன். அடுத்து there can be precious diamonds and metals in the surface just below you. உனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தரையில கூட ரொம்ப ப்ரெஷியஸான டைமண்ட்ஸோ மெட்டல்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்றாங்க சரிங்களா? என்ன சொல்லலாம்? எந்த பார்ட்ல எரர் இருக்குன்னு சொல்லுங்கப்பா. இங்கே ராமம் ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுங்கப்பா. என்ன சொல்லலாம்? There can be precious diamonds and metals in the surface. Surface குள்ளன்னு சொல்ல முடியாது, இந்த சர்ஃபேஸ்ல என்ன சொல்லுவோம், on the surface தான் சொல்லுவோம் சரிங்களா? on the surface just below you, உனக்கு இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்குப்பான்னு சொல்லும் போது on the surface தான் சொல்லுவோம். இந்த சர்ஃபேஸ் இங்க தப்பா இருக்கு. ஆப்ஷன் சி is the right answer ஓகேங்களாப்பா? சரி சொல்லுங்க பார்க்கலாம். The boy as well as his friends were absent from the class when the teacher came. டீச்சர் வந்தப்போ அந்த பையனும் சரி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி கிளாஸ்ல ஆப்சண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்லலாம்?
the boy as well as boy என்றது noun 1 as well as வச்சுட்டு friends என்றது noun 2 ரெண்டு noun கனெக்ட் பண்ணோம்னா first noun பொறுத்து தான் என்ன இருக்கணும் verb இருக்கணும் so boy என்றது singular அப்போ was தான் வரணும் were என்றது வராது noun 1 singular னா verb singular noun 1 plural னா verb plural சரிங்களா ஓகே then அப்ப என்ன சொல்லலாம் ஆப்ஷன் சி ல வேற சொல்லலாமா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்றது plural தானே அப்போ வேர் தானே வரணும் கரெக்டா தானே இருக்கு நோ எரர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் ஆனா ஆப்ஷன்ல நோ எரர் கூட இல்ல அப்ப ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம் அதுல கூட நம்ம என்ன பண்ணிருக்கலாம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஓகேங்களா சரிப்பா நெக்ஸ்ட் ஒன் the investors were put off by the dirty visage of the workshop சொல்லுங்க பார்க்கலாம் visage அப்படினா என்ன சொல்வாங்கன்னா appearance னு சொல்வாங்க சரிங்களா so the investors were put off by the dirty appearance of the என்னடா அது இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்த்தா இவ்ளோ மோசமா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்களாம் என்ன சொல்லலாம் அப்போ the investors were put off okay எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு எதையும் மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது சரிங்களா சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட்டா தான் இருக்கு அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் psychology has been defined the scientific study of human physics and behavior so psychology அப்படின்றதுடைய டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சாரி டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிசிக்கும் பிஹேவியரும் பேஸ் பண்ணி தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்லலாம் சில verbs கூட as என்ற adverb கண்டிப்பா யூஸ் பண்ணணும் சரிங்களா regard என்னது define treat இந்த மாதிரி verbs கூட என்ன பண்ணும் as என்ற adverb கண்டிப்பா யூஸ் பண்ணும் so psychology has been defined as the scientific study of human physics ன்றது கரெக்ட்டா இருக்கும் இப்போ இதுப்பா has been defined as option A தான் கரெக்ட் சரிங்களா option A is the right answer very good super ma அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் everyone was surprised at his indefatigable courage and determination to achieve what he desired அவன் ஆசைப்பட்டதை அவன் அடையணும்ன்ற ஒரு விஷயத்துல அவன் எப்படி இருக்கானாம் டிட்டர்மைண்டா இருக்கானாம் ஓகேங்களா டிட்டர்மைண்டா இருக்கானாம் அது மட்டும் இல்லாம என்னது அவன் வந்து அந்த ஒரு விஷயத்துல அவன் எப்படி டயர்டும் ஆகவே மாட்டேங்கிறானா என்னடா அது இவ்வளவு கஷ்டமா இருக்கு சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கூட அவன் யோசிக்க மாட்டேங்கிறானா சரிங்களா அப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்லலாம் என்னப்பா சொல்லலாம் சென்டென்ஸ் எவ்ரிஒன் கூட சிங்குலர் கரெக்டா சர்ப்ரைஸ்ட் அட்ன்றது கரெக்டா his indefatigable courage and determination okay to achieve what he desired என்றதும் கரெக்ட்டா தான் இருக்கு எதையும் மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது option C is the right answer very good ma very good அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் he took a hurried glance on the newspaper and swiftly left for work அவர் என்ன பண்ணாராம் அவசரமா என்ன பண்ணாராம் அப்படியே நியூஸ் பேப்பரை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வேலைக்கு கிளம்பி டக்குனு ஜாயிங்னு வேலைக்கு கிளம்பி போயிட்டாராம் சரிங்களா எந்த பார்ட்ல எரர் சொல்லுங்க பார்க்கலாம் கிளான்ஸ் கூட ஓகேங்களா எப்படி நம்ம சர்ப்ரைஸ் கூட அட்டுன்னு சொன்னோமோ அதே மாதிரி ஸ்டார் கூட எப்பயுமே அட்டு தான் சொல்லுவோம் பெர்ப்ளெக்ஸ்டு கூட எப்பயுமே அட்டு தான் சொல்லுவோம் அதே மாதிரி கிளான்ஸ் கூட என்னது அட்டுன்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இதெல்லாமே என்ன சொல்லுவோம் ஃபிக்ஸடு ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம் ஸோ இங்கே என்னது அட்டு தான் வரணும் அப்போ என்ன சொல்லலாம் கிளான்ஸ்டு அட் த நியூஸ் பேப்பர் தான் வரணும் ஆன் த நியூஸ் பேப்பர் கிடையாது
ஏதோ ஒன்று ஆன் த நியூஸ் பேப்பர்ன்றது இடிக்கிறது அப்படின்றதையாச்சும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்துப்பா. My granny says that it is quite all right to get married young, though I do not absolutely agree with her a bit on this. என்னோட பாட்டி எப்பயுமே சொல்லுவாங்கப்பா, சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு என்னோட பாட்டி சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் ஒரு பொட்டு கூட அவங்க கூட ஒத்துக்கவே மாட்டேன்பா, வாய்ப்பே இல்லை, அவங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்பா அப்படின்றாங்க. சரிங்களா? என்னப்பா சொல்லலாம்? My granny says that it is quite all right to get married young, though I do not absolutely agree. இல்லை என்ன வரணும்? Absolutely agreeன்றது கரெக்ட். Though I do not absolutely agree with her a bit on this அப்படின்றது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் இருக்கு. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். As is usual with the stories of this genre, in spite of their varying socio-political realities, the youngsters have fallen in love with each other madly. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜான்ரல இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் படி பார்த்தீங்கன்னா, as usual இந்த ஜான்ரல இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் படி பார்த்தீங்கன்னா, என்னதான் சைக்கோ பொலிட்டிக்கல் ரியாலிட்டிஸ் நிறைய இருந்தாலும், நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும், யங்ஸ்டர்ஸ் எப்பயுமே என்னன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் மேல பயங்கரமான ஒரு பாசம் கண்டிப்பா ஏற்படும்பா அப்படின்னு சொல்லும் போது இது நமக்கு வாசிக்கும் போதே தெரியுது. ஆஸ் இஸ் யூஸ்வல்னு சொல்ல மாட்டோம், ஆஸ் யூஸ்வல் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? யூஸ்வலா பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? ஆஸ் யூஸ்வல் தான் சொல்லுவோம். ஆஸ் இஸ் யூஸ்வல்ன்றது கண்டிப்பா தப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் இரு. சரிங்களாப்பா? ஓகே, அடுத்து பார்த்துடலாமா? He was enough tall to be admitted into the armed forces. Armed forcesல அட்மிட் ஆகுற அளவுக்கு, அதாவது செலக்ட் ஆகுற அளவுக்கு அவன் டாலா தான்ப்பா இருக்கான், அவன்லாம் ஷார்ட்லாம் சொல்லவே முடியாதுப்பா அப்படின்றாங்க. என்ன சொல்லலாம்? ஓகே, எப்பயுமே எனஃப் அப்படின்ற ஒரு அட்வர்ப் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணும். எனஃப்ன்ற ஒரு அட்வர்ப் எப்பயுமே அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் தான் வரணும். ஸோ டால் எனஃப் தான் சொல்லணும், எனஃப் டால்ன்றது வராது. சரிங்களா? ஸோ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் டி தான் இருன்னு சொல்லலாம். ஓகேங்களாப்பா? ஸோ இன்னும் யாரெல்லாம் செஷன் லைக் போடலையோ மறக்காம லைக் போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரீசெண்டாக குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் லான்ச் பண்ணியாச்சு, ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எது ஆப்டா இருக்கும், நீங்க எதை ப்ரிஃபர் பண்றீங்க, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் தெரிஞ்சவங்க யாருன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அல்லது இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பட்டன் ஒன்று போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you guys tomorrow. நாளைக்கு 4 மணிக்கு மறக்காமல் வந்துடுங்க. தேங்க்யூ.